வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரமன்ற கூட்டத்தில் தெருநாய்களை பிடிக்க தவறியதால் நகராட்சி ஆணையாளருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 4 பேர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். வணக்கம் சுபா. நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி 36 வார்டுகளை கொண்ட ஒரு நகராட்சியாகும். இந்த 36 வார்டு நகரமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த சில மாதங்களாக நகரமன்ற பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டமாக சாலையில் சுற்றித் திரிவதும் பொதுமக்களை அச்சுறுத்தி கடித்து வந்ததால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்தனர். இது குறித்து அதிமுக, திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தில் தெருநாய்களை பிடிக்க கோரி மனு அளித்திருந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நகர ஆட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர் பூங்கொடி மற்றும் கற்பகம், தண்டபாணி, மோகன் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 1 மாத காலத்தில் தெருநாய்களை பிடிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதி அளித்ததின் பேரில் நகரமன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இதனால் நகரமன்ற கூட்டத்தில் திடீர் தர்ணாவினால் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.